ஒரு இடத்த நிரப்புறது எவனுமே கிடையாது. ஏன்னா மிகப்பெரிய ஆளுமையா இருந்தா 2 பேர் இருக்கும் போதே எதிர்த்து அரசியலுக்கு வந்தாரு. இப்போ கமலா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும். இப்போ வந்து வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து போயிட்டு விஜய் போய் பண்றாரு, எல்லாருமே போடுறாங்க. என்ன போடுறாங்க, அவரு தான் இழந்துட்டோம், இவரு இழக்கூடாதுன்றாங்க. அவரு கூட வந்து தயவு செஞ்சு யாருமே கம்பேர் பண்ணாதீங்க. நான் வந்து திரும்பவும் சொல்றேன், நான் வந்து அஜித்குமார் தான் ரசிகன். ஆனா அவரு கூட கேப்டன் கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா அவரு செஞ்சதுல 30% தான் அஜித்தே செஞ்சிருப்பாரு தெரியாம. இப்ப விஜய் வந்து போய் மக்களுக்கு பண்றாருன்னா அது வந்து அதுல வந்து ஒரு சுயநலம் இருக்கு. கேப்டன் பண்ணதுல ஒரு பட்சத்துக்கு கூட சுயநலமே கிடையாது. அது ஏன் மக்கள் ஏத்துக்க மாட்டான்னு தெரியல. நடிக்கும் போதும் சரி, நடிகர் சங்கத்துல இருக்கும் போதும் சரி, அரசியலுக்கு வரும் போதும் சரி, வரத்துக்கு முன்னாடியும் சரி, அவர் மக்கள் அவர் சொன்ன மாதிரியே வாழ்ந்துட்டு போயிட்டாரு. இந்த விஜயகாந்த் மக்களுக்காக வாழ்ந்தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்ன மாதிரியே போயிட்டாரு. ஏன்னா எம்ஜிஆர் கூட அது மாதிரி பண்ணல. அதுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பேஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களாம் நல்லா சூப்பராக கொண்டாடி இருப்பீங்க. எல்லாம் உங்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிங்கன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, இவர் யார் எவரெல்லாம் நமக்கு தெரியாது. இருந்தாலும் இவர் பேசின விஷயங்கள் வந்து எனக்கு சரியாக படலை. ஏன்னா ஆக்சுவலாக ஒரு 3 வீடியோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் இத்தனை விஷயத்த சொல்லியிருக்காரு. அதில் ஒரு 6 பாயிண்ட் இருக்குது. ஒன்று என்னென்னா, விஜயகாந்தோட இடத்த இன்னொருத்தர் நிரப்ப முடியாது. இன்னொன்று வந்து கேப்டன் வந்து சுயநலவாதம் கிடையாது. அப்புறம் வந்து அஜித் வந்து கேப்டன் செஞ்சதுலேயே ஒரு 30% தெரியாமல் செஞ்சுருப்பாரு. ப்ளஸ்ஸு விஜய் வந்து சுயநலவாதி. அதுக்கப்புறம் மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. எம்ஜிஆரை விட கேப்டன் வந்து பெரிய ஆள். ப்ளஸ் வந்து லாஸ்ட்டாக வந்து இருக்கும்போது செய்கிறவங்கள கொண்டாடுங்க அப்படின்னு இப்போ இவர் பேசின விஷயத்திலே எல்லாமே முன்னுக்கு பின் முரணாவே இருக்குது. அது என்னென்னா, இப்போ இவர் அஜித் ரசிகர்னு அவர் தனியாக வந்து சொல்லிக்கிறாரு. பட் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் இப்போ இவர் அஜித் ரசிகராக கேப்டனை நீங்கள் மறந்துட்டீங்க, நீங்கள் கொண்டாட மறந்துட்டீங்க, அவர் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி அவர் இந்த நிலமை வந்திருக்காதுன்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, அது வரைக்கும் ஃபைன். இந்த இடத்துல கமலஹாசன் அரசியலுக்கு வந்துட்டாப்புல, விஜய் அரசியலுக்கு வந்துட்டாப்புல. இப்போ விஜய் வந்து செய்கிறார் அப்படின்னா அதில் ஒரு சுயநலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே வந்து எனக்கு இடிக்குது. சரி, இப்போ இதை நம்ம கொஞ்சம் விளக்கமாகவே பார்ப்போம். ஏன்னா இவர் மக்களில் ஒருத்தராக தான் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மக்கள் தான் வந்து ஏன் யாரையும் இப்படி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லும்போது, முதல்ல முட்டாளாக இருந்து வெளில வாங்கடா. ஃபர்ஸ்ட் நீங்கள் முட்டாளாக இருக்கிற அந்த லெவல்லேருந்து வெளில வா. இப்போ நீ ஒன்று அஜித் ரசிகன்னு சொல்கிறனால விஜய் வந்து இன்னைக்கு செய்கிறது வந்து உங்களுக்கு சுயநலமாக படுது அப்படின்னா, இப்போ இதே அஜித் செஞ்சால் நீ என்ன சொல்லியிருப்ப? அஜித் வந்து தெரியாமல் 30% செஞ்சுட்டாரு, அவரே வந்து நீங்கள் கேப்டன் கூட கம்பேர் பண்ணாதீங்க. அஜித்தை இன்னைக்கு கேப்டன் கூட கம்பேர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, அவர் வந்து அரசியலுக்குள்ள வரணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை தமிழ்நாட்டில் எடுக்கலை. அவர் செஞ்சிருக்காரா இல்லையா அப்படின்றது வெளியில யாருக்கும் தெரியல. மேபி நீ சொன்ன மாதிரி தெரியாமல் 30% செஞ்சிருக்காருன்னு சொல்லும்போது அதை வந்து உன்னை வந்து பொதுவானவா எடுத்துக்க முடியறவன் மனசுக்கு விஜய் செய்கிறத ஏன் எடுத்துக்க முடியல? பிகாஸ் நீ அஜித் ரசிகன். அதுதான் இங்கே பிரச்சனை. இங்கே முட்டாளாக இருக்கீங்க நீங்கள். அதாவது ரஜினி ஃபேனாக இருக்கவன், அஜித் ஃபேனாக இருக்கவன், மற்ற நடிகர் ஃபேனாக இருக்கவன், யாரா வேணா இருங்க. ஆனால் முட்டாளாக இருக்காதீங்கன்னா மூதேவிகளா. அதைத்தான் திருப்பி சொல்லிகிட்டே இருக்கேன். ஒரு நடிகர் வந்து செய்கிறார் அப்படின்னும் போது, இன்னைக்கு அவர் அரசியலுக்குள்ள வரணுன்ற அந்த ஒரு நோக்கத்தோட செய்கிறார் அப்படின்னும் போது அதை வந்து சுயநலமாக பார்க்கக்கூடிய உனக்கு, அதே நடிகர் இதே அரசியலுக்குள்ள வராமல் செஞ்சுக்கிட்டே இருந்தால் அப்போ என்ன சொல்லுவீங்க? அதை பொது நலம் சொல்லுவீங்களா? சரி, உன்னோட பாயிண்ட் வைஸே நான் வரவா. அதாவது விஜயகாந்தோட இடத்த ஒருத்தர்னால நிரப்ப முடியாது அப்படின்னு சொல்கிறேன். அதை தான் நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். யாரோட இடத்த நிரப்ப முடியாது, அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் ஃபுல்ஃபில் பண்ணவும் முடியாது, கொண்டு வரவும் முடியாது. ஒருத்தரை விட ஒருத்தர் பெட்டரா எப்போ ஆவாங்கன்னா, இன்னும் ஒருத்தரை விட ஒருத்தர் எப்போ நல்லா மக்கள் மனசில் இடம் பிடிச்சி மேலே போகிறாங்களோ அப்போ தான் அவங்க பெட்டர் ஆவாங்க. இப்போ நீ சொன்ன இல்லை எம்ஜிஆரை விட கேப்டன் பெட்டர்னு. ஏன்னா இன்னைக்கு எம்ஜிஆர் என்ன செஞ்சாருன்னு உனக்கு தெரியாது. ஸோ அதனால் ஓம் பாயிண்ட் ஆஃப் விட எம்ஜிஆரை விட கேப்டன் பெட்டர். சரி, இப்போ இந்த கேப்டன் செஞ்சிருக்காருன்னா அவர் செத்ததுக்கு அப்புறம் தாண்டா இவ்வளோ பேர் மீடியா போட்டிருக்கீங்க. அவர் ஒரு 7-8 வருஷமா 10 வருஷமா உடம்பு சரியில்லாமல் இருந்தார். அப்போல்லாம் எங்கன்னா பிடிக்கிட்டு இருந்தீங்களா எல்லாம் பரதேசிங்களும்? அப்போல்லாம் யாருமே போடவே இல்லை. விஜயகாந்தோட செஞ்சிருக்காங்க. இதுக்கு இடையில எலெக்ஷன் வரவே இல்லையா? இதுக்கு இடையில வந்து வேற விஷயம் நடக்கவே இல்லையா? அவர் உடம்பே சரியில்லாமல் இருந்திருந்தா கூட அவரை நீங்க உண்மையாலுமே இப்போ இவ்வளோ பாசத்தோட பேசுற நீங்க ஒரே ஒரு அடி ஜெயிக்க வச்சிருக்கலாமே. உசுரோட இருக்கும்போது மனுஷன் சிஎம்மாவது செத்து போயிருப்பார்ல. ஏன்னா நன்றி கேட்ட நாதாரிகளா, உங்களுக்கு ஒருத்தர் செத்ததுக்கு அப்புறமா தான் அவர் அதை செஞ்சாரு, அவர் இதை செஞ்சாரு, அவர் செஞ்சதுல சுயநலமே இல்லைன்னு சொல்றதுக்கு வாய் மசல் வரும். ஆனா உண்மையை என்னன்னு உங்களுக்கு புரியாது. உலகத்தில் இருக்க எல்லாருமே சுயநலம் இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டாங்க. நம்ம கிட்ட இருக்கு, அதை செய்யும் போது அவங்களுக்கு மனசு வந்து செய்யறதுன்றது வேற, திருப்பி பிரதிபலன் இல்லாமல் எதிர்பார்க்காம செய்யறதுன்றது வேற. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் அப்படி பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்யணுன்ற மனசு மட்டுமே இருந்திருந்தால் அவர் அப்படியே இருந்திருக்கலாமே, அவர் செஞ்சுட்டே இருந்திருக்கலாமே. ஏன் அரசியலுக்குள்ள வரணும்னு ஆசைப்பட்டாரு? ஏன்னா ஒரு சாதாரண மனுஷனா எவ்வளவுதான் நீ வசதி படைச்சவனா இருந்தாலும் அவங்களால எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோதான் செய்ய முடியும். அதற்கு மேலே எந்த ஒரு அதிகாரமும் அவங்கள்ட்ட கிடையாது. அவங்க மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிற நல்ல திட்டங்கள், நல உதவிகளை கொண்டு வர முடியாதா? மூதேவி முட்டா பரதேசிங்களா, அது உங்களுக்கு புரியவே புரியாதாடா? சோத்தை தான் திங்கிறீங்களா, வேற ஏதாவது திங்கிறீங்களான்னு எனக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது.
அந்த எண்ணத்துல தான் விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்குள்ள வர்றாரு. ஏன் வர்றாரு? அரசியல்ன்றது ஒரு அதிகாரம். அதிகாரம்ன்றது யார் கொடுக்கறது? மக்கள் கொடுக்கறது. அந்த மக்கள் கொடுக்குற அதிகாரத்தை வச்சு ஒரு நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், அப்புறம் வந்து அழகா மக்களுக்கான வேலை வாய்ப்பு திட்டங்கள், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து செய்யறதுக்கு அதிகாரம் வேணும்டா. அறிகட்ட பரதேசிங்களா? அந்த அதிகாரத்தை நோக்கி தான் விஜயகாந்த் அவர்கள் போனாரே ஒழிய அதுல சுயநலம் இல்லைன்னு சொன்னேன்னா, சுயநலம் இருக்கு. மக்களுக்கு செய்யணும்ன்ற சுயநலம், தன்னுடைய மக்களுக்கு செய்யணும். தன்னுடைய மக்களுக்கு வெறும் பணம் காசு கொடுத்தா மட்டும் பத்தாது, கஷ்டப்படும் போது சோறு போட்டா மட்டும் பத்தாது. அவர்களுக்கு அடிப்படை தேவைகள் என்னவோ அதை செய்யறதுக்கு மனசு வேணும். மனசு பிளஸ் அந்த அதிகாரம் வேணும். அந்த அதிகாரத்தை நோக்கி போறதுக்கு பேர் சுயநலம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க நம்பர் 1 முட்டாள். அது சுயநலமா தான் இருக்கணும். ஏன் மக்களுக்கு செய்யணும்ன்ற சுயநலம் இருந்தா மட்டும்தான் அதிகாரத்தில் போய் உட்காந்து அவனால எடுக்க முடியும், அதை செய்ய முடியும். அந்த அதிகாரத்தை கொடுக்கறது தான் மக்கள். அதை கொடுக்க மறந்த முட்டாள் மக்கள் தான் தமிழர்கள். அதுல நீயும் ஒரு பரதேசி, முட்டாள் மக்கள். புரியுதுங்களா? ஸோ இப்போ அடுத்த இன்னொரு விஷயம், அதை சொல்ல அஜித் வந்து 30% தெரியாம செஞ்சுட்டாரா, அதனால கம்பேர் பண்ண. நாங்க கம்பேர் பண்ணலடா, நீங்க தான் கம்பேர் பண்றீங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் செய்யறாரு அப்படின்னோடனே அதை நீங்க தான் கம்பேர் பண்ணிக்கிட்டீங்க. விஜய் அவர்கள் செய்யறாரு அப்படின்னோடனே இன்னைக்கு அடுத்த விஜயகாந்தா அப்படின்னு நீங்க தான் பேசிக்கிறீங்க. விஜயகாந்த் இருக்கும்போது செஞ்சுட்டு தான் இருக்காங்க. விஜய் மக்கள் இயக்கம் நேற்று ஆரம்பிச்சு இன்னைக்கு செய்யலையே. அவங்க கிட்டத்தட்ட 10-15 வருஷமா செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. 2004 இருந்து செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. அவங்க என்னைக்கு விஜய் மக்கள் இயக்கம் மாநாடு ஒன்று போட ஆரம்பிச்சாங்களோ அன்னையில இருந்து முதல்ல ஒரு மீனவர்களுக்காக பேசலாம் செஞ்சவர்றா. மீனவர்களுக்கு வந்து ஸ்ரீலங்கா எல்லையில கொல்லப்பட்டு இருக்கும்போது அந்த மீனவர்களுக்காக நின்று பேசி நான் உங்களில் ஒருவனா பேசுறேன்னு சொல்லி பேசின ஆளு விஜய். ஸோ அதை முதல்ல நீங்க மறக்கக்கூடாது. நீங்க முட்டாளுங்க. நீங்க ரஜினி பின்னாடி, அஜித் பின்னாடி, கண்ட வந்தேரிங்க பின்னாடி தெரியுற பரதேசி தாலி கூட்டங்க. அதனால இப்படித்தான் இருப்பீங்க. ஒரு தமிழன் முன்னாடி செஞ்சுட்டு வந்தா உடனே அதுல சுயநலம் சொல்லுவீங்க. ஆமா, விஜய்க்கு சுயநலம் தான். தன்னுடைய மக்களுக்கு தான் நினைக்கிறத செய்யணும்னு நினைக்கிற சுயநலம் தான். அந்த சுயநலத்துக்கு அதிகாரம் வேணும் அப்படின்னா அது சுயநலம் உன் கண்ணில் பட்டுச்சுன்னா நான் சுயநலம் தாண்டா சும்ப அப்படித்தாண்டா இருப்போம். நீங்க போய் சொம்பு தூக்குங்கடா அஜித்துக்கும் விஜய் ரஜினிகாந்துக்கும். நாங்க சுயநலமா தான் இருப்போம். இந்த உதவி உன் கண்ணுக்கு சுயநலமா படுது அப்படின்னா செத்துரு. தமிழ்நாட்டில் இருக்கிறத செத்துரு. உன் தலைவர் அஜித் வந்து தெரியாம பண்றது வந்து நீ உனக்கு சுயநலமா படல, விஜய் அவர்கள் பண்றது சுயநலமா தெரியுதுன்னா எப்படா சுயநலமா தெரியுது? காசு இருக்கிறவன் எல்லாத்தையும் வந்து மனசு வந்துருமா தூக்கி அள்ளி கொடுக்கறதுக்கு? இன்னைக்கு நீ சொல்றீல இந்த மாதிரி திருப்பி இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்ற, இருக்கும்போதே கொண்டாடுங்க. ஏன்டா பரதேசி, அந்த தப்ப தான்டா விஜயகாந்துக்கு செஞ்சீங்க. இருக்கும்போது கொண்டாடாம செத்ததுக்கு அப்புறம் மியூசிக் போட்டு கொண்டாடிட்டு இருக்கீங்க மூதேவிகளா. இப்ப திருப்பி விஜய் வர்றாரு. இப்ப விஜய் நீங்க இதே மாதிரி மட்டம் தட்டி பேசி விஜய் வயசாகி ஒரு காலத்துல மட்டை போட்டாங்க, அப்ப அதே சொல்லுவீங்களா இருக்கும்போது கொண்டாடுங்கன்னு? டேய், நீங்களாம் அறிவு இருக்கு, உங்களுக்கு அறிவுன்னு ஒன்று இருக்காளே மொத்தமா. முதல்ல அதுக்கு தாண்டா முக்கியமா ஒரு கல்வியை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார் விஜயகாந்த். உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லை. நீங்களாம் முட்டாள்கள், நம்பர் 1 முட்டாள்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்களா. அதனால தான் சொல்றேன், அறிவே கிடையாது. இருக்கும்போது கொண்டாட மாட்டாங்க. இருக்கும்போது செய்யறவங்களை பார்த்துட்டு அவன் சுயநலமா செய்யறான், அவன்கிட்ட காசு இருக்கு அள்ளி கொடுக்குறான்பா அப்படின்னு அவன் கிண்டல் பண்றது. அவன் காசு இருக்கு அள்ளி கொடுக்குறான், கொடுக்காம போறான், அது அவனுடைய இஷ்டம். அதுக்கப்புறம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு உள்ளுக்குள்ள வரும்போது ஓட்டு போடுறதும் போடாம இருக்கிறது உங்க இஷ்டம்டா. நீங்க அப்படி போடாம விட்டு தானே இன்னைக்கு விஜயகாந்த் செத்து போனாரு. செத்து போனதுக்கு அப்புறமா தொங்கிட்டு திரியுறீங்க, ஐயோ நல்ல மனுஷன் போயிட்டார், ஐயோ நல்ல மனுஷன் போயிட்டாரு. ஏன் இருக்கும்போது செய்யறதுக்கு என்ன வாய் விழிச்சதா உங்களுக்கு? இல்ல கை விழிச்சதா வருஷத்துல ஒரு வாட்டி ஓட்டு போடுறதுக்கு? இருக்கும்போது கொண்டாட தெரியாத பரதேசி நாயங்க நீங்க. செத்ததுக்கு அப்புறம் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. அவர் மாதிரி முடியுமா? அவர் இப்படி இருந்தாரு, அவர் சுயநலம் இல்லாம இருந்தாரு. எல்லாருக்கும் எல்லாம் சுயநலம் தான். அந்த சுயநலம் எந்த மாதிரி இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது தெரியாத முட்டா பரதேசின்னு நீங்க தான் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்ன, மக்கள் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. எதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க? உங்களை மாதிரி முட்டாள் மக்கள் இப்படி போய் பப்ளிசிட்டி பண்றதுனால தான் மக்களுக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. நல்லவன் கெட்டவன், செய்யலாமா வேண்டாமா, திருப்பி அதே அந்த 2 கட்சியை பின்னாடி ஓடிட்டு தெரியுறாங்க. கொஞ்சம் படிக்கிற அறிவு இருக்கிறவன் எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் வெளிநாட்டில் வந்து உட்காந்துறவன் வழி இல்லாம உழப்பு நடத்துமேனு. ஆனா உன்ன மாதிரி பரதேசிங்களாம் இருந்துச்சுன்னா நாடு உருப்படுமானே தெரியாது. நீ அஜித் ஃபேனு இதில் பெருமையாக சொல்லிக்கவோ, நீ யார் ஃபேனா வேணா இரு. ஆனா ஒருத்தர் செய்யறத சுயநலம் அப்படின்னு நீ சொன்ன அப்படின்னா உன்ன மாதிரி ஒரு சூடு சொரணம் இல்லாத ஜென்மம் உலகத்தில் இருக்கவே மாட்டாங்க. ஏண்டா 1500 பேருக்கு ஒரு ஆளு போய் நின்று அவர் செஞ்சு கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இன்னைக்கு என்ன எல்லா இடத்துலையும் அரசியல் கட்சியில இருந்து ஒரு நிவாரணம் கொடுக்குறாங்கன்னா போய் ஸ்டாலினும் உதயநிதி இவங்களாம போய் கொடுத்துட்டு இருக்காங்க. நின்று ஒரு படத்தை போட்டுட்டு அந்தந்த இடத்துல இருக்கீங்க தானே செய்யறாங்க. அதே விஜய் நினைச்சா செஞ்சிருக்கலாமே, அவர் அதை செய்யலையே. நானும் உங்களில் ஒருத்தன் அப்படின்னு தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கு தான் அந்த விஷயத்தை அவர் வந்து நின்று செய்யறாரு. இன்னொன்று என்னன்னா, நம்மளை பார்க்கறதுல மக்களுக்கு சந்தோஷம், நம்ம கொடுக்கறதுல இன்னொரு அவங்களுக்கு வாங்குறதுல இன்னும் சந்தோஷம் அப்படின்ற விஷயம். அதெல்லாம் யோசிச்சுதான் அவர் போய் நின்று மெனக்கிட்டு செய்யறாரு. அவருடைய ஒரு நாள் சம்பளம் அதுக்கெல்லாம் நீ கால் தூசிக்கு போயிருவேடா? கால் தூசிக்கு போயிருவீங்களா நீங்களா? இந்த ஒரு நாள் சம்பளத்துக்கு உட்காந்து டயலாக் பேசிட்டு இருக்கீங்க. கேட்டா வந்து விஜய் அவர்கள் வந்து சுயநலம் பண்றாரா, அஜித் அவர்கள் வந்து தெரியாம 30% வரைக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரா. விஜயகாந்த் கூட நானும் தான் சொல்றேன், கம்பேர் பண்ணாதீங்க. விஜயகாந்த் இடத்தை விஜய் நிரப்புவார் அப்படின்னு சொல்லாதீங்க. விஜயகாந்த் இடம் என்னென்ற அப்படின்றது என்ன? 2வது இடம். அவர் ஜெயிச்சு சிஎம் ஆகல.
அவர் சிஎம்ஆ இருந்து நல்லா செஞ்சிருந்து அதுக்கப்புறம் செத்து போயிருந்தாருன்னா ஐயோ அந்த இப்படி ஒரு தலைவரை நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு நீங்க கொண்டாடலாம். அவர் வந்து 2வது இடத்துக்கு தான் நீங்க கொடுத்தீங்க. அவர் ஒரு இடத்துல உட்கார வைக்கல. அவர் வந்து ஒன்றும் செய்யல. அவர்கிட்ட இருந்த வசதி வாய்ப்பை வச்சு மக்களுக்கு சோறு போட்டாரு, தேடி வந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு, நல்லது கெட்டது செஞ்சாரு. இப்ப நீ சொன்னீங்க 27 ஏக்கர் இவர் கொடுத்தாருன்னு, 27 ஏக்கர் நதிக்குறவர்கள் கொடுத்தாருன்னு. விஜயகாந்த் கொடுத்தாரு. என் பாட்டையன் கூட தான் அந்த காலத்துல 5 ஏக்கர் ஸ்கூலுக்கு கொடுத்தாரு எங்க ஊர்ல. இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு அந்த 5 ஏக்கர் என்ன வேலை போகும் தெரியுமா? நாங்க என்ன வசதியா இருப்பாருக்கோம் இல்ல. ஏண்டா செஞ்சவங்க எல்லாம் இருக்காங்கடா ஊருக்குள்ள. என் பரம்பரையும் செஞ்ச பரம்பரை தான். நாங்க எவ்வளவு செஞ்சிருக்கேன் எங்களுக்கு தான் தெரியும். பாட்டியன் எவ்வளவு செஞ்சிருக்கேன் எங்களுக்கு தான் தெரியும். எங்க ஊரை பக்கத்து போய் நின்று போய் அவர் பேரை சொன்னோம்னா முடிஞ்சு. அவர் பேரை சொன்னா தெரியாதவங்க கிடையாது சுட்டு வட்டாரத்துல. ஸோ அப்படிப்பட்ட பரம்பரையில இருந்தா நாங்களும் வந்திருக்காங்க. அதுக்காக செஞ்சுட்டாருன்னா அன்னைக்கு வசதி வாய்ப்பு இருந்துச்சு செஞ்சாங்க. அவருடைய பேர் நிக்குது. அதற்கப்புறம் அந்த எங்க பரம்பரையில செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எங்க பேர்லாம் எவனுக்கும் தெரியாது பெருசா. அந்த மாதிரி தான் விஜயகாந்த் இன்னைக்கு செஞ்சிருக்காரு அப்படின்னா செஞ்சிருக்காரு. செத்ததுக்கு அப்புறம் இறந்துட்டாரு. அப்ப அவரை நீங்க ஜெயிக்க வச்சிருக்கணும். உங்களுக்கு உண்மையாலுமே சோத்துல ஒப்புப்படுத்திங்கிற ஆளுங்களா இருந்தா நீங்க கரெக்டா அதை அவரை எலெக்ஷன் டயத்துல ஜெயிக்க வச்சிருந்தா அவர் சிஎம் ஆக்கி பார்த்துருந்தா அப்ப தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கும் ஏது நடந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அவர் சிஎம் ஆகாதனால அவர் வந்து என்ன செஞ்சாருன்றது வந்து என்ன செய்வார்னு அப்படின்னு வந்து சொன்னாரே ஒழிய அவர் வந்தா என்ன செஞ்சிருப்பார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியாம போயிடுச்சு. அதனால இப்ப அவர் செஞ்ச நல்லதை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு விஜயர்கள் உள்ள வந்திருக்காரு. சீமான் அவர்கள் வர இன்னும் ஆல்ரெடி ஃபீல்ட்ல இருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர்கள் போலவர்கள் வந்தாதான் தெரியும். வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க சொல்ற விஷயங்களை செய்ய முடியுதா செய்ய முடியலையா, அவங்க என்ன மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சிக்கு அப்படின்றது அப்பதான் தெரியும். நீங்க ஓட்டும் போடாம ஒரு மசூரும் பண்ணாம எதுவுமே கொடுக்காம செஞ்சிட்டு இருக்கவங்களை குறை சொல்லிட்டு இருக்கீங்க. இருக்குதாயிலிங்க. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு உருப்படுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நான் தான் சொல்றேன், பேசாம இந்த சீமான் போன்ற விஜய் போன்ற செய்யாமே இருந்துக்கலாம். இவங்களுக்குலாம் இந்த முட்டா பயிலுக்குலாம் நீங்க செய்யாமே இருந்திருக்க. இவங்களை எப்படி அழிச்சு சாவட்டும். 2 நாள் நம்ம கொஞ்சம் பிஸியா இருந்துட்டோமேன்னு சொல்லி ஏதாவது வீடியோ எடுத்து பார்த்தா இந்த மாதிரி எல்லாம் வீடியோ பார்த்து டென்ஷன் ஆக்கி விடுறாங்க. இவங்கெல்லாம் எப்பதான் திருந்த போறாங்கன்னு தெரியல. என்னையோ மக்களே, நான் பேசுனதுல வந்து உங்களுக்கு உடன்பாடு இருந்துச்சுன்னா கமெண்ட்டை போடுங்க. ஏன்னா செய்யறத சுயநலம் சொல்லக்கூடாது. செய்யறதுக்கு மனசு வேணும். அந்த சுயநலம் எந்த மாதிரியான சுயநலம்னு இருக்கு. இன்னைக்கு செஞ்சு அதில் நான் திருப்பி அரசியல் வந்து நான் காசு சம்பாதிக்கிறது வரேனா அப்படின்ற ஒரு தேவை இருக்கு. அப்படி இல்லை நான் உண்மையாலுமே மக்களுக்கு தான் செய்ய வரேனா அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கு. இதை புரிஞ்சுக்கிறதும் புரியாமல் இருக்கிறதும் மக்கள் உங்க கையில் இருக்கு, அவங்க கையில் கிடையாது. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் மக்களுக்காக தான் நின்றுட்டு இருந்தாரு. வந்தவனே போய் கூட்டத்தில் சேரல. அவர் கிட்டத்தட்ட 7 வருஷம் 6 வருஷம் ஒரு தனிமையா நின்று அவருடைய சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறமா வேற வழி இல்லாம அவருடைய ஃபேமிலியா இருக்கட்டும் இல்லை அவருடைய அந்த கட்சி சார்ந்தவங்களா இருக்கட்டும், இதற்கு மேல தனியா இருந்தோம்னா சரிபட்டு வராது, நம்ம ஏதாவது கட்சியோட போய் சேரணும், வேற அவர் போய் சேரல மற்றவர்களுக்காக போனதான். அதனாலதான் அவருக்கு அந்த நிலைமை போச்சு. அவர் அப்பையும் இப்ப சீமான் எப்படி ஒரு தனியான நின்னா இப்படித்தான் நினைப்பேன், கட்சி பிச்சைக்கார கட்சி இஷ்டம்னா ஓட்டு போடி இல்லைன்னா போடாது அப்படின்னு எப்படி சீமான் வந்து கிட்டத்தட்ட 13 வருஷமா தனியா நிற்கிறாரோ அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் நின்றுந்தா இன்னைக்கு அவர் சிஎம் ஆயிருந்திருப்பாரு. பட் அந்த விஷயத்தை அவர் செய்ய தவறுதாரா இல்ல அவருடைய மற்ற அழுத்தங்கள்னால அது மாறிச்சா அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அவருடைய மொத்தமா அவருடைய இந்த இறப்புக்கு காரணம் என்ன, அவருடைய மன உளைச்சல். அதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதை கொடுத்தது மக்கள். நம்மள மக்கள் இப்படி கை விட்டாங்களே அப்படின்னு. செத்ததுக்கு அப்புறம் கை கொடுத்தா என்னடா, கை கொடுக்கலாம் என்னடா. உசுரோட இருக்கும்போது முடிஞ்சா கொண்டாடுங்க, முடியலையா மூடிட்டு போங்க. இப்படி இருக்கிறவங்க உசுரை வாங்காம பாரதேசிங்க. ஓகே, see you on another video. Love you all. Take care. Bye bye.